ஒரு பக்கம் அழகிய வச்சு ஒரு ட்ராமா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கதையில சில பல திருப்பங்கள்லாம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ தங்கமயில வந்து வேலைக்கு அனுப்பியே தீரணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறாரு இப்போ வந்து பாண்டியன். அது அவர் சொல்கிறதுல பல நியாயங்கள் இருக்குது. மற்றவங்கலாம் வேலைக்கு போகிறாங்க, நீ வீட்டை பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லைப்பா, நீ கிளம்பி போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாச்சு. நம்ம எம்ஏ முடித்த புள்ள இருக்கிறதுலே வீட்லேயே அதிகம் படித்த புள்ள எதுக்குப்பா வேலைக்கு போகாமல் இருக்கணும் அப்படின்னு அவர் கரெக்டாக தான் கேட்குறாரு. அந்த புள்ள எம்ஏ எங்கே எம்ஏ, பிஏ எங்கே பிஏ, 12ஆம் கிளாஸோடு நிறுத்திக்கிச்சு, அதையே ஒழுங்காக படித்தா இல்லையாங்கிறது தெரிலங்கிற மாதிரி நிலைமையாக இருக்குங்கிறது தான் இப்போ அவருக்கு வந்து பெரிய அதிர்ச்சியாக இருக்க போகுது. இந்த விஷயத்தில் ராஜிக்கும் மீனாக்கும் டவுட் வந்துருச்சு. ராஜி மீனாட்ட வந்து இப்போதைக்கு இந்த விஷயத்தையும் சொன்னோன்னா ஓரளவுக்கு இது தாங்குவாங்க. இதுக்கு மேலே எல்லா விஷயம் சொல்லிட்டாங்களா, எல்லாமே நம்ம சொன்னதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சால் உடச்சி விட்ருவாங்களோ, அப்போ வந்து நம்ம வீட்டை விட்டு துரத்தி விட்ருவாங்களோங்கிற பயம் தங்கமயிலுக்கு வந்ததுனால தான் சமாளிச்சுட்டு இருக்காங்க. என்னென்ன எல்லாத்துக்கும் பொய் சொல்ல நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படி இப்படின்ட்டு. ஆனால் நாளைக்கே திருப்பி போனோம் அப்படின்னா இப்போதைக்கு சர்டிஃபிகேட் தேவையில்லை, நாங்கள் போய் வேலைக்கு சேர என் மனைவி டீச்சர் ஆகிட்டாங்கன்னு இந்த பக்கம் சரவணன் வந்து பெருமைப்பட, சரவணன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு பேச்சு இன்றைக்கி ஒரு பேச்சுன்னு இருப்பார். அவங்க அப்பா சொல்கிறதான் கடைசி பேச்சு அப்படிங்கிற மாதிரி மட்டும் ஸ்ட்ராங்காக இருப்பார். ஸோ இப்போ இவங்க போயிட்டே இருக்க ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் அப்படி இப்படின்னு ஏதாவது வரும்பொழுது தான் வேறு வழியே இல்லாமல் தங்கமயில் ராஜி மீனா கிட்ட மட்டுமாச்சு நான் வந்து படிக்கவே இல்லை, என்கிட்ட சர்டிஃபிகேட்டே கிடையாதுங்கிற ஒரு இடியான ஒரு விஷயத்த சொல்ல போகிறாங்க. அதுக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய போகிறாங்க, அதை வீட்டில் ஒத்துக்க போகிறாங்களா, இல்லை ஏதாச்சும் அதை மறைக்கிறதுக்காக போலீஸ் சர்டிஃபிகேட் அதுன்னு சொல்லிட்டு இன்னும் தேவையில்லாத வேலைகள்லாம் செஞ்சு ராஜி மீனாவும் தான் தலையிலையும் சேர்த்து மண்ணள்ளி போட்டுக்க போகிறாங்களாங்கிறது பார்க்கணும். அதுக்கு முன்னாடியே இந்த குமரவேலுக்கும் இந்த அரசிக்கும் கல்யாணமே நடந்துடும் போல் பழைய காலத்து ஆதி காலத்து டெக்னிக்கான ரவுடிகள் அனுப்பி ரவுடிகள்கிட்ட அடித்து காப்பாற்றுறது, அது மூலமாக காதலில் விட வைக்கிறேன்னு ஏதாச்சும் கதையில் ட்விஸ்டெல்லாம் கொண்டு வராங்க. இல்லை அதில் அரசி புரிஞ்சுக்கிட்டு ஆளுங்க தானே இவனுங்கன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.